எங்கே கிளம்பிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? மார்னிங்கே எழுந்து ஆதிரனுடைய ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன். ஸோ அதனால் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இது வந்து ஸ்கூல்லேருந்து அவுட்டரில் வைக்கிறாங்க ஒரு கிரவுண்டில். ஸோ அதுக்காக காலைல எழுந்து இவனை கிளப்பிடுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே முடியலை. ஸோ ஓகே பாருங்கள், ஒரு ஷூ போடுறதுக்கே நீ எவ்வளோ வச்சு செய்கிறான்னு மட்டும் போடவே விடலையே. ஆக்சுவலி ஒயிட் கலர் ஷாக்ஸ் போட சொன்னாங்க. இப்போ அதுக்காக யார் வாங்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் ஷாக்ஸ் போட்டு துரத்தி விட்டுட்டேன். ஏன்னா உள்ளே தானே இருக்க போதுன்ட்டு. ஓகே, ஆனால் கிளம்பிட்டான். அவனுக்கு ரொம்ப ஜாலியாக அவன் கிளம்புறான் ஆக்சுவலி. ஏன்னா ஸ்கூல் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் அவன் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான்ல, கொஞ்சம் ஜாலியாக கிளம்பிட்டாரு சார். கிளம்பி அம்மா நழி வெயிட் பண்ணுறோம் பாருங்க. எப்பயுமே நாங்கள் கிளம்புறோன்னா இந்த லாஸ்ட் மினிட்லேருந்து என் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அப்போ தான் எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்ட்டு ஓடிடுவார். நாங்கள் எல்லாம் ரெடி ஆகி நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணின்னு இருக்கோம். அவர் மட்டும் பாருங்கள். ஃபைனலி கிளம்பிட்டோம். கிளம்பி போட்டுகிட்டே இருக்கப்ப ரொம்ப தூரம், நாங்கள் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ண தூரம் இல்லை, ரொம்ப கொஞ்சம் தூரமாக தான் இருந்தது. உள்ளே போய் கிரவுண்ட் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்தது குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு. போன உடனே நான் கூட இவன் போனோடனே குஷியில் எல்லோரும் கூட போய் மர்ஜ் ஆகி விளையாடுவான்னு பார்த்தா அவங்க மிஸ் வந்து கூப்பிட்றாங்க. போவே இல்லை. எங்கே கூட வந்து உட்காந்துக்கணும், போடானாலும் போவே இல்லை. அப்பா பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தோம். எல்லாம் உள்ளே விளையாடுறப்ப இவர் மட்டும் எங்கள் கூட வந்து உட்காந்துக்கிறாரு. போனால் பாருங்கள், மூஞ்சி பாருங்கள், வேணாம்மா. அப்புறம் ஒரு வழி எங்களுக்கு வேலைக்கே ஆகாது, ரொம்ப நாள் 1/2 மணி நேரமாக கூடவே உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு, நான் என்கிட்ட கண்ட்ரோலாக இருக்க மாட்டான், நீ இட்டுட்டு போய் விட்டுரு தமிழ் அப்படின்னு சொல்லி அவர் அறக்க பறக்க பிடிச்சி இழுத்துட்டு விட்டார். அங்கே பாருங்கள், அவங்க மேம் தூக்கின்னு ஓடுறாங்க பாருங்கள், கத்திட்டு இருந்தான். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டா அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சைலண்ட் ஆகிடுவான்ட்டு விட்டுட்டோம். அவங்க தூக்கிட்டு போய் விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் கத்திட்டு இருந்தானா அப்புறம் அமைதியாகிட்டான் அப்படின்னாங்க. ஆக்சுவலி குழந்தைங்கள நம்ம வந்து அழறான்னு பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறதும் ரொம்ப தப்பு என்னை பொறுத்தவரையும் கேட்டால். கொஞ்சம் அவங்கள வந்து அவங்க கொஞ்சம் வெளியே விட்டால் தான் வெளியே போய் விளையாடுவாங்க, கொஞ்சம் எல்லாருக்கூடையும் பழகுவாங்க. பாருங்கள், அவங்க அப்பா ஒரே குஷி. பையன் வந்து டான்ஸ் ஆட போகிறான்னா இவர் டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு இருக்காரு. நான் கையை காமிச்சிருக்கேன்ல, அந்த இடம் தான் ஆதிரன். எங்கே போனாலும் உட்காந்துக்கிற ஒரே ஆள் என் பையன்தான். சீட்டு கிடைக்குதான்னு பார்ப்பான், எங்கே போனாலும் போய் உட்காந்துப்பான் ஜாலியாக. அது ஆக்சுவலி நாங்கள் பார்த்த இடம் எல்லாமே எங்கே போனாலும் சீட்டு கிடைக்குதா செக் பண்ணுவாங்க பாருங்கள். எல்லோரும் நிற்பாங்க. பண்ணுற எக்ஸசைஸ் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவான். அவன் ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தான். அங்கே பாருங்கள், பேக்கை தூக்கிக்கின்னு டிஃப்ரெண்ட்டாக நிற்பான். அப்புறம் வந்து இவனை செக் பண்ணோம் என்ன பண்ணுறான்ட்டு. சைலண்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி சாருக்கு தெரியலை நாங்கள் அங்கே நிற்கிறோம் 2 பேரும் பார்க்குறோன்றது. நாங்கள் அப்புறம் வந்துட்டோம், ஆமான்னு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு நிற்கிறோம். இன்னும் பார்க்கல, பார்த்தாலும் சொல்லுமா இங்கே வந்துடுவோம். டான்ஸ் காம்படிஷன் வச்சாங்க. அதில் லாஸ்ட்டாக இருந்தார் ஆதிரன். ஆடுவானா இவனா டான்ஸ்? ஆக்சுவலி எனக்கு தெரியல. நான் வீட்டில் வந்து அவன் ஆடுவான், பட் வெளியில் வந்து இந்த அளவுக்கு ஜாலியாக இருப்பான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் வந்து பார்த்தேன், அவன் ஒரு ஆள் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தான். அதாவது அவன் வந்து இன்ட்ரோவர்ட்டான்னு எனக்கு தெரியலை. சின்ன வயசுலேயே வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறான். பட் ஆனால் எல்லாருமே நல்லா பண்ணுறான். ஸோ அதனால் அவனை பார்த்துக்கிட்டு இப்படியே உட்காந்துக்கிட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு எங்களுக்கு தான் ரொம்ப எம்மா நழிடா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. பட் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எங்களை பிரிஸ்காக்க வந்து எங்களுக்கு கேம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஹாப்பியாக அந்த கொஞ்ச நேரம் அந்த மொமெண்ட் நல்லா போச்சு. அப்புறம் ஃபைனலி
ஃபைனலி ஆதிரன் ப்ரைஸ் வாங்கிட்டான், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். First prize goes to Adiran. Second prize goes to Abhiram Shankar. Third prize goes to Yashwant. எங்களாலே நம்ப முடியல, எப்படா இவன் ப்ரைஸ் வாங்கினான். ஆக்சுவலி ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து விழாமல் ஒரு பாலை எடுத்துகிட்டு வரணும், ஒரு கிளாஸ் உள்ளன்னு சொன்னாங்க. ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டான். எங்களாலே அந்த ஷாக் தாங்க முடியல. பையன் ஜெயிச்சிட்டாரான். அப்பா பாருங்கள், தர்பூசணி ஜூஸும் ப்ரௌனியும் வாங்கி கொடுக்குறாரு. ஆக்சுவலி அவனை கெடுக்கிறதே இவன் தான். ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நான் தான் வீணாக்கிறேன்னு நினைக்கிறாங்க. பாருங்க கூட வாங்கி எதை வாங்கி தராதன்னு சொல்கிறானோ அதை வாங்கி தருவார். நம்மலாம் கேட்டால் கிடைக்குமா? பையன் கேட்டால் உடனே கிடைக்குது பாருங்கள்.